தொடர்ந்து போறவனை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். வாழ்க்கையை வெறுத்து போய் நிக்கிறவங்களை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க மாஸ்டர், இவ்வளவு பெரிய என் மனைவி இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாளே, என் கணவன் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரு, எனக்கு வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு எதுவுமே சாதிக்க வேண்டாம், எனக்கு வேண்டாம். யாரோ ஒருத்தருடைய மனசு அப்படி இருக்கு. நான் விட்டுட்டேன் மாஸ்டர், எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டேன், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்காக நான் உழைச்ச என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என் குடும்பத்துக்காக நான் இன்னும் என்ன பிரயோஜனம்? என்னமோ தெரியல, என் மனசை விட்டுட்டேன். ஆகாரம் மாதிரி நானும் ஒரு டிசைட் பண்ணி, இனி உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன, சாப்பிட்டா என்ன, தூங்கினா என்ன, அப்படி நாளுக்கு நாள் உங்களையே வருத்தி கொள்ளுகிற ஒரு சிலரை கர்த்தர் இடையில சந்திச்சு, இல்லப்பா நீ எனக்கு வேணும், நீ ஜீவனோடு வேணும், நீ உயிரோடு வேணும், யாருமே தடுத்து நிறுத்தாட்டாலும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு யாரு சொன்னாலும், உன்னுடைய வாழ்வை யாரும் விரும்பாட்டாலும், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்க சாதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த போராட்டத்தின் மத்தியில நீங்க நிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இவ்வளவு அவமானத்தின் மத்தியிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். மனைவிக்கு உணர்வு இல்லாட்டாலும், கணவனாருக்கு உணர்வு இல்லாட்டாலும், உன்னை அழைச்ச தேவனுக்கு, ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு உங்க மேல ஒரு பெரிய பாசம் உண்டு. நம்புறவங்க கைகளை மேல தட்டி